உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆன்மீக தேடலில் நாம் பார்க்க போவது சித்தர்கள் வரலாறு. தங்களுக்கென்று தனி வழியை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். இயற்கையை கடந்த ஆற்றல் மற்றும் சக்தி உடையவர்கள் சித்தர்கள். தத்துவம், ரசவாதம், மூச்சு, மருத்துவம், வானசாஸ்திரம், ஜோதிடம் போன்ற பல துறைகளில் சித்தர்கள் அன்று சொன்னதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. சித்தர்களை வழிபடுவதால் நம்முடைய கர்ம வினைகள் தீரும். அதோடு மட்டுமில்லாமல் நம்மிடம் உள்ள தோஷங்கள் நீங்கும். தீய சக்தி நம்மை நெருங்காமல் ஓடி ஒளிந்துவிடும். நினைத்த காரியம் நடக்கும். அதிலும் முக்கியமாக நாம் கடவுளை அடைய சித்தர்கள் கருவியாக இருப்பார்கள். ஒரு விஷயம் பார்த்தோமானால், சித்தர்கள் பற்றியோ அல்லது அவருடைய ஜீவ சமாதியை பற்றியோ யாராவது நம்மிடம் பேசினால் நம்மையும் அறியாமல் ஓர் ஈடுபாடு ஏற்பட்டு சித்தர்களை நோக்கி செல்லத் தொடங்குகிறோம். இதுதான் சித்தர்களின் தெய்வீக சக்தி. மாயை எனும் போர்வையை கழற்றி இறைவனின் பாதத்தை அடைவோம். அதற்கு ஏணியாக பல சித்தர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தேடலில் ஒவ்வொரு சித்தர்களின் தெய்வீக வரலாற்றை பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போகும் சித்தர் போகர். ஓம் ஆம் ஓம் ஸ்ரீ மகா போகர் சித்தர் சுவாமியே போற்றி. போகர் சீன தேசத்தைச் சேர்ந்தவர் என்றும் புலிப்பாணியின் குரு என்றும் அகத்தியர் கூறுகிறார். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியை பெறுவதற்காக மேருமலையின் அருகில் உள்ள நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார். அவர்களை வேண்டினார். 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் கொடுத்தனர். அவர்களிடம் போகர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திர சக்தியை கற்றுத்தர வேண்டினார். அவர் கேட்டுக்கொண்டபடி அவர் அறிந்திராத காயகல்ப முறைகளையும் அவருக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு மறைந்து விட்டனர். அவர்கள் அவற்றை கற்றுக் கொடுக்கும்போது, தகுதி உள்ளவர்களுக்கு காயகல்ப முறையை சொல்லிக்கொடு, இதன் மூலம் அவர்களை நீண்ட நாள் வாழவை, மரணமடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக்கொள்ளாதே என்று கூறினர். பின்னர் போகர் எவ்வித இலக்கும் இல்லாமல் கால் போன போக்கில் போய்க் கொண்டிருந்தார். சிறிது தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒளிக்கற்றை ஒன்று புலப்பட்டது. ஒளி வந்த அந்த இடத்திற்கு சென்றார். புற்றிற்குள் ஒரு சித்தர் தவம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து புற்றை வலம் வந்து வணங்கி அதன் அருகிலேயே அமர்ந்து தவத்தில் ஆழ்ந்தார். அவருடைய ஆழ்ந்த தவம் புற்றில் இருந்த சித்தரின் தவத்தை கலைத்தது. அவர் புற்றிலிருந்து வெளிவந்தார். போகர் அவரிடம், தங்களை தரிசித்ததில் வாழ்வின் பெரும் பயனை பெற்றேன் என்று கூறி அவரை வணங்கினார். சித்தர் அங்கே இருந்த மரங்களில் ஒன்றை காட்டி, அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிடு, உனக்கு ஆயுள் முழுவதும் பசிக்காது, முடி நரைக்காது, பார்வை மங்காது, முதுமை வராது, தவம் செய்பவர்களுக்கு உற்ற துணை செய்யும். அவர் கூறியவாறு போகர் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார். சித்தர் புலித்தோல் ஆசனம் ஒன்றை கொடுத்து, இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார். அப்போது அவர் எதிரில் பதுமை ஒன்று தோன்றியது. போகா, இனி உனக்கு தேவையானவைகளை இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் தவத்தில் ஆழ்ந்து விட்டார். அந்த பதுமை அவருக்கு மூலிகை ரகசியங்கள், உயிரின் தோற்றம், அது உடல் எடுக்கும் விதம், அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது. அதை கூறிவிட்டு அந்த பதுமை மறைந்து விட்டது. பொதிகைமலை சாரலில் போகர் தங்கியிருந்தார். ஒரு நாள் இரவு உணவை சமைத்து சாப்பிட்ட பின் தண்ணீருக்காக அருகில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றார். அங்கு அந்தணர்கள் பலர் அமர்ந்து வேதம் ஓதிக்கொண்டிருந்தனர். அவர்களிடம் போகர் சென்று தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். அவர்கள் போகரிடம், இங்கிருந்து செல், நீ அருகில் வந்தாலே நாற்றமடிக்கிறது என்று அவரை விரட்டினார்கள். தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்காத அவர்களுக்கு பாடம் புகட்ட போகர் ஒரு வேலை செய்தார். அந்த வழியாக ஓடி வந்த ஒரு பூனையை நிறுத்தி அதன் காதில் வேதத்தை ஓதிவிட்டார். பூனை அவர்கள் அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் வேதம் ஓதத் தொடங்கியது. அப்போதுதான் அந்தணர்களுக்கு தாம் தவறு செய்துவிட்டோம் என்று தோன்றியது. தாங்கள் செய்த அவமதிப்பை பொறுத்தருளும்படி வேண்டினர். அத்துடன் தங்கள் வறுமை நீங்க வழி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். போகர் அவர்களின் வீடுகளில் இருந்த உலோகங்களாலான பொருட்களை எல்லாம்
தன்னிடம் இருந்த ஆதிரசத்தால் பொன்னாக மாற்றி அவர்கள் வறுமையை தீர்த்தார். தன்னிடமிருந்த ரசமணி குளிகைகளை மற்ற சித்தர்களுக்கும் அளிக்க எண்ணினார். அதற்காக ரோமாபுரி சொல்ல நினைத்தார். உடனே தன்னிடம் இருந்த குளிகைகளில் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டார். சிறிது நேரத்தில் அவர் ரோமாபுரியில் இருந்தார். அந்த குளிகையின் மகத்துவம் அது. அங்கு ரசக்கிணற்றை கண்டுபிடித்து ரசத்தை சுரை கொடுக்கையில் நிரப்பிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தார். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயலிங்க பிரதிஷ்டை செய்ய கருவூரார் அங்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை காக்கையின் கழுத்தில் ஓலை ஒன்றை கட்டி அதன் மூலம் தகவலை அனுப்பி வைத்தார். கருவூராரும் அதன்படியே தஞ்சை சென்று லிங்க பிரதிஷ்டை செய்து முடித்தார். பின்னர் போகர் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு அருளிய ஞான விளக்கம் 7 சட்சத்தையும் 7 காண்டமாக்கி தன்னுடைய மாணவர்களுக்கு உபதேசித்து வந்தார். மற்ற சித்தர்கள் இறைவன் உபதேசித்ததை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி அதை நிறுத்த வேண்டும் என்று இறைவன் தட்சிணாமூர்த்தியிடம் முறையிட்டனர். தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான் போகரை வரவழைத்து இது குறித்து விசாரித்தார். அந்த நூலை சொல்லி கேட்டு அதன் ஆழத்தையும் சிறப்பையும் கண்டறிந்து மகிழ்ந்து போகரை வாழ்த்தினார். பின்னர் போகர் முருகப்பெருமானை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார். அவருடைய தவத்தை மெச்சி முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்து பழனிமலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரமாக செய்து அதை எவ்வாறு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபாயத்தையும் அவருக்கு உபதேசித்து மறைந்தார். போகருக்கு 63 சீடர்கள் இருந்தனர். அவற்றுள் முக்கியமானவர்கள் கோரக்கர், கொங்கணவர், புலிப்பாணி, கருவூரார் ஆகியோர். அவர்களில் புலிப்பாணி மற்றும் கோரக்கர் உதவியுடன் போகர் முருகனின் நவபாஷண சிலை செய்ய ஆரம்பித்தார். நவபாஷணம் என்பது 9 பாஷணத்தை குறிக்கும். இதை கட்டுவது என்பது மிக பெரிய விஷயம். ஒவ்வொரு பாஷணமும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குணத்துடன் இருக்கும். இவற்றை சரியான முறையில் சேர்த்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும். இதை கண்களால் பார்த்தால் கூட அதிலிருந்து வெளிப்படும் மிக நுட்பமான கதிர்வீச்சு கண்கள் வழியாக உடம்பின் உள்ளும் புறமும் படிந்து நோய்களை போக்கும். இதில் பட்டு வழியும் எந்த பொருளும் மருத்துவ குணம் அதிகம் உள்ளதாக எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு சிறப்பு மனித பிறவி கோள்களால் நிர்வகிக்கப்படுகிறது. எனவே அந்த 9 கோள்களான நவக்கிரகங்களின் குணங்களை கொண்ட 9 பாஷாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து பழனி தண்டாயுதபாணி சிலை செய்யப்பட்டது. பழனி முருகனை தரிசனம் செய்பவர்கள் நவக்கிரகங்களையும் ஒன்றாக தரிசித்த பலன் பெறுவார்கள். அந்த கோள்களால் ஏற்படும் துன்பங்களும் முருகன் அருளால் மறையும். இதில் 8 பாஷாணத்தை கட்டிவிட்டார். 9வது பாஷாணத்தை கட்டினால் மட்டுமே பாஷாண விஷம் முறியும். 9வது பாஷாணத்திற்கு தேவையான மூலிகை சீனாவில் இருக்கலாம் என அதை தேடி போகர் புறப்பட்டார். போகர் ககன குளிகையின் மூலம் ஆகாய மார்க்கமாக பறந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர். ஆகாய மார்க்கமாக பறந்து சென்ற போகர் சீன தேசத்தில் இறங்கி மூலிகைகள் தேட ஆரம்பித்தார். ஆனால் யாது காரணத்தினாலோ அங்கு அவர் தான் சித்தர் என்பதையும் மறந்து சாதாரண மனிதரைப் போல் இல்லற வாழ்வில் ஈடுபட்டார். இதனால் அவரிடமிருந்து எல்லா சக்திகளும் அவரை விட்டு போய்விட்டன. போகரின் சீடர் புலிப்பாணி தன் குருநாதர் ஆகாய மார்க்கமாக சென்று பல காலமாகியும் வரவில்லையே என்று நினைத்து போகரை தேடி ஆகாய மார்க்கமாக புறப்பட்டு சென்று சீனாவில் அவரை கண்டுபிடித்தார். குரு போகர் எல்லா சக்திகளையும் இழந்திருந்த காரணத்தால் அவரை புலிப்பாணி தன் முதுகின் மீது ஏற்றிக்கொண்டு ஆகாய மார்க்கமாக தங்களது இருப்பிடமான பழனிமலை அருகில் உள்ள கன்னிவாடி மலையை வந்தடைந்தார். தன்னுடைய எல்லா சக்திகளையும் இழந்த தன் குருவின் நிலை கண்டு புலிப்பாணி வருந்தினார். போகர் அவருக்கு ஆறுதல் கூறி, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா சித்திகளையும் நீ குருவாக இருந்து எனக்கு போதித்தால் நான் மீண்டும் எல்லா சக்திகளையும் பெறுவேன் என்றார். எனினும் புலிப்பாணிக்கு தன் குருவை தன் சீடராக ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பவில்லை. போகர் புலிப்பாணியிடம் தந்தைக்கு உபதேசித்த முருகப்பெருமானின் புராணத்தை கூறினார். பிறகு இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அதன்படி தண்டம் கோல் ஒன்றை நிறுவி அதற்கு புலிப்பாணி அனைத்து கலைகளையும் உபதேசிக்க அதன் அருகில் அமர்ந்து போகர் அவற்றை கேட்டு தான் இழந்த சக்திகள் அனைத்தையும் பெற்றார்.
பிறகு 9வது பாஷாணத்தை கட்டி முடித்து முருகன் சிலையை செய்தார். இந்த நவ பாஷாணம் கட்டுவதில் தன்வந்திரி சித்தரும் ஈடுபட்டிருந்தார். தன்வந்திரி மருத்துவ உலகில் அகத்திற்கு அடுத்த நிலையில் இருந்தவர். இவரால் 8 பாஷாணம் மட்டுமே கட்டி முடிக்க முடிந்தது. அதற்குள் போகர் 9வது பாஷாணத்தையும் கட்டிவிட்டதால் தான் முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்று தன்வந்திரி தான் கட்டிய 8 பாஷாணத்தையும் குளத்தில் கொட்டிவிட்டார். உடனே மகேஸ்வரன் தோன்றி, கவலை வேண்டாம், போகர் பழனியில் கட்டியதை தரிசித்ததால் அதில் வரும் அபிஷேக பொருள்களை உண்டால் அவ்வாறு செய்தவர்களுடைய நோய்கள் நீங்கும் என்றும், நீ குளத்தில் கொட்டிவிட்டதால் இந்த குளத்தில் குளித்தால் குளிப்பவருடைய எல்லா நோய்களும் தீரும் என்றும் அருளினார். மேலும் யாம் அங்கு வைத்தீஸ்வரனாக எழுந்தருளி அருள் புரிவோம் என்று அருளி மறைந்தார். அந்த இடம்தான் வைத்தீஸ்வரன் கோவில். போகர் இறைவன் திருமேனியை தழுவி ஊறி வந்த பஞ்சாமிர்தத்தையே உணவாக உண்டு வாழ்ந்து வந்தார். நவபாஷாணங்கள் சேர்த்து உருவாக்கிய திருமேனியில் ஊறிய விபூதியும் பஞ்சாமிர்தமும் போகருக்கு உள்ளொளியை பெருக்கியது. பழனியில் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதி அடைந்தார். அவருடைய சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் உள்ளது. போகர் பூஜித்து வந்த புவனேஸ்வரி அம்மன் திருவுருவம் பழனி ஆண்டவர் சந்நிதியில் இன்றும் உள்ளது. போகரின் சமாதி அமைந்துள்ள இடத்திற்கும் புவனேஸ்வரி அம்மன் சந்நிதிக்கும் இடையே சுரங்கப்பாதை ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது. சதுரகிரி தலப்புராணத்தில் இந்த செய்திகள் உள்ளன. போகரை சமாதியில் வைத்தது அவருடைய சீடர்களில் ஒருவனான கோரக்கர். தன்னை பழனியில் சமாதி வைத்துவிட்டு வடக்கு பொய்கைநல்லூர் செல்ல கோரக்கரை போகர் அறிவுறுத்தினார். அதன்படி கோரக்கரும் போகரை பழனியில் சமாதி வைத்து வடக்கு பொய்கைநல்லூர் சென்றார். போகர் பின்பு சமாதியில் இருந்து எழுந்து வடக்கு பொய்கைநல்லூர் சென்று கோரக்கரை அங்கு சமாதியில் வைத்தார் என்று கூறப்படுகிறது. போகர் அருளால் இருந்தால் மட்டுமே பழனிக்கு வந்து முருகனை தரிசிக்க முடியும். போகர் அருளை பெறுவோம், பேரும் புகழும் அடைவோம். பழனி முருகனை தரிசிப்போம், அவன் அருளை பெறுவோம். அடுத்த சித்தர் வரலாற்றில் சந்திப்போம். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.